நம்ம ஊர்லலாம் யாராச்சும் செத்துட்டாங்க அப்படின்னா அதை ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க. 45 கொலை பண்ண ஒரு பர்சன் செத்துட்டா கூட பாவம் பாவன் ரொம்ப நல்லவன், யாரும் ரொம்பக்குமே போக மாட்டான், செத்துட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. காந்தி தாத்தா கூட எல்கேஜி படிச்சுட்டு எம்மனையே ஏமாத்தின்னு 110 வயசுல ஒரு தாத்தா செத்தா கூட பாவம் வாழ வேண்டிய வயசு இவ்வளோ சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு அப்படின்னு மனசாட்சியே இல்லாம ஃபீல் பண்ணுவாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப கேட்ட உடனே சிரிப்பாரு மாதிரி செத்த 5 பேரை பத்தி தான் பார்க்க போறோம். மனுஷனாடா நீலாம் ஒருத்தன் சாவத்தை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது சிரிப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? 2007 நிண்டெண்டோ வி அப்படின்ற கேம் இன்னைக்கு எப்படி ஃப்ரீ ஃபயர் ஃபேமஸாக இருக்கோ அதே போல் அந்த கேம் பயங்கர ஃபேமஸாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேம் எல்லாருக்கெல்லாம் கிடைக்காது. அவங்க ஒரு கான்டெஸ்ட் நடத்துவாங்க. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கேம் கிடைக்கும். அதனாலேயே நம்ம அந்த கேம் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. அது என்ன கான்டெஸ்ட்னா, டாக்டர் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கணும் அப்படின்னு. அதுவே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அட் அ டைமில் 7 லிட்டர் தண்ணியை யார் குடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர், அவங்களுக்கு தான் அந்த கேம் கிடைக்குன்னு ஒரு கான்டெஸ்ட் வச்சுருக்காங்க. அதில் 28 வயசான ஜெனிஃபர் அப்படின்ற அந்த லேடி பார்த்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு அந்த கேம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த கான்டெஸ்ட்டில் கலந்துருக்காங்க. ஆனால் பாவம் யாருக்குன்னு படிச்சோ தெரியல, செகண்ட் பிளேஸ் தான் வாங்கியிருக்காங்க. இதில் பயங்கர கடுப்பான அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அங்கே போன பிறகு தண்ணி அதிகமாக குடிச்சதுனால வாட்டர் இன்டாக்சிஃபிகேஷன் ஆகி செத்துட்டாங்க. எதை பற்றி யோசிக்கிறேன்னா இதுக்கு தான் எனக்கு சிரிக்கத்தா அழுத்தானே புரியல. 38 வயசான கேரி ஹாய் கனடாவில் லாயராக இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு தான் லாயர் வேலைக்கு வந்திருக்காரு. அதனால எல்லாருக்குமே இவர் இந்த அன்பன் படத்தில் வர விஜய் மாதிரியே பயங்கர புத்திசாலியான பர்சன் அப்படின்னு தெரியும். அதனாலேயே இவர் வேலை செய்கிற கம்பெனியில் யார் புதுசாக வேலைக்கு எடுத்தாலும் இவர்கிட்ட அமைச்சிருவாங்களாம். கேரி ஹாய் உனக்கு என்ன வேலை இருக்குது இந்த கம்பெனி அப்படின்னு எல்லாமே அவர் தான் சொல்லுவார். இதையெல்லாம் கேரி ஹாய் எங்கே வச்சு சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வேலை செய்கிற கம்பெனியில் 24ஆவது ஃப்ளோர்லேருந்து தான் எல்லாமே சொல்லுவாராம். அப்படி ஒரு தான் சொல்லிகிட்டே இருக்கும்போது லைஃப்பில் என்றைக்குமே ரிஸ்க் எடுக்க பயப்படக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாராம். அதனாலேயே அவர் 24ஆவது ஃப்ளோர்லேருந்து அந்த மிரர் மேலே வேகமாக ஓடியாந்து இடிப்பாராம் தைரியமா. இதை பார்க்குறவங்களுக்குலாம் பயங்கர த்ரில்லிங்காக இருக்குமா. ஏன்னா அவர் 24ஆவது ஃப்ளோர்லேருந்து கீழே குதிக்கிறாரு. சப்போஸ் அந்த மிரர் உடஞ்சி கீழே வந்துச்சுன்னா அவர் செத்துடுவார் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடவும் பயத்தோடவும் பார்க்குறாங்க. ஆனால் கேரி ஹாய்க்கு தெரியும் இந்த மிரர் பயங்கர ஸ்ட்ராங்கானது, என்னதான் இடித்தாலும் உடையாதுன்னு. அதுக்காகவே இவர் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்க பயப்படக்கூடாதுன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது உடியாந்து இந்த ஃப்ளோரில் இருக்க இந்த மிரர் மேலே இடிச்சு காப்பாறான். அப்படி ஒரு நாள் லைஃப் ரிஸ்க் எடுக்க பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒடியாந்து இடிச்சப்போ அந்த ஃப்ளோரில் இருந்த அந்த மிரரோடைய நெட்டெல்லாம் லூஸ் ஆகி கரண்டு கீழே வந்துட்டு இருக்கு. இவரோட சேர்த்து தான் 24ஆவது ஃப்ளோர்லேருந்து கீழே வந்து செத்துட்டாரு. இருந்தாலும் லைஃப்ல சில சமயம் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 45 வயசான ஜெயமரியா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி காலையில் விவசாயம் முடிச்சிட்ட பிறகு நைட்டு அவரோட வீட்டில் பட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ எந்த கரப்பாம்பூச்சோட கண்ணு பட்டுச்சோ தெரியல, அவளோட சீலிங் வச்சுட்டு அவளோட 1024 கிலோ வெயிட்டு கொண்ட மாடு அவர் மேலேயே விழுந்து செத்துட்டாரு. அப்புறம் எப்படி இது நடந்தது அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது. அவளோட வீட்டுக்கு மேலே ஒரு கட்டையை சாய்ச்சி வச்சிருக்காரு. எதுக்காக அந்த மாடு இது மேலே ஏற்றோ தெரியல, அவளோட வீட்டோட சீலிங் மேலே ஏறி இருக்கு. அந்த சீலிங் மாட்டோட வெயிட்டு தாங்க முடியாம அது உடஞ்சி அந்த மாடு ஒரு மேலே விழுந்து பாவம் செத்துட்டாரு. மாடு சீலிங் மேலே ஏறுன்னு அவர் தான் கனவா கண்டிருப்பாரு. ஒருவேளை அந்த மாட்டை பயங்கரமா கொடுமைப்படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் அந்த மாடு பழி வாங்கிச்சு போல. கிளமெண்ட் 50 வயசான லாயர் ஒரு வாட்டி கோர்ட்ல ஒரு கொலை கேஸ்க்காக பேசிட்டு இருக்காரு. அதன கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் கன்னால தன்னை ஷூட் பண்ணிக்கிட்டு சூசைட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்துல இன்னொரு பர்சன் இருக்காரு. அதை பார்த்த போலீஸ் இவர் தான் அவரை கொண்டுட்டாரு போல அப்படின்னு பிடிச்சிட்டு வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. இதுவே கோர்ட் வரைக்கும் வந்த பிறகு இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்றதுக்காக வீட்டிலேருந்து ஒரு கன்னை கொண்டு வந்திருக்காரு. அந்த கன்னில் மொத்த புல்லட்டையும் எடுத்து வச்சிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கே தெரியாமல் ஒரு புல்லட் அந்த கன்னில் இருந்திருக்கு. கொண்டு வந்து லாயர் முன்னாடி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு அவருக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கே தெரியாமல் ஷூட் பண்ணிட்டு செத்து போறாரு. 2010 சைனாவை சேர்ந்த ஒரு செஃப் நல்ல பாம்பெல்லாம் சமைச்சு விற்பாராம். நல்ல பாம்பு வந்தால் விஷம் இருக்க மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பாம்பு வந்தாலும் சரி அதோட தலையில மட்டும்தான் விஷம் இருக்கும், அதோட உடம்புல எந்த விஷமும் இருக்காது. அதே போலதான் ஒரு வாட்டி அந்த பாம்போட தலையை மட்டும் வெட்டி அப்பால வச்சுட்டு அதோட பாடி பார்ட்ஸ் சமைச்சிட்டு இருக்காரு. அப்படி சமைச்சு முடிச்ச பிறகு வேஸ்ட் பீஸான தலையை வெளியே தூக்கி போடலாம் அப்படின்னு தொட்டப்ப அந்த செத்து போன பாம்போட தலையோட கடிச்சு அந்த விஷோட உடம்புல ஏறி செத்து போயிட்டாரு. நான் ஒரு வாட்டி மேன் வர்சஸ் வைல்ட் பார்க்கும்போது பேகல்ஸ் ஒரு பாம்பை சாப்பிடுவாரு. அப்போ அந்த பாம்போட தலையை வெட்டி மண்ணுக்குள்ள புதைச்சிடுவாரு. அது ஏன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சத்த அப்புறமும் வந்து பழி வாங்குறது இதுதான் போல. இது வரைக்கும் நான் நடந்ததை சொன்னேனே தவிர மற்றபடி அவங்களோட உயிரை நானும் மதிக்கிறேன், நீங்களும் மதிப்பீங்க. நீங்க கேட்டதுல இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.